என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என் அழகு பிள்ளையே, உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே நிறைய நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த நேரம்தான் வந்து விட்டது. இது உனக்கான நேரம். நீ நினைத்தது மற்றும் நீ ஆசைப்பட்டது அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையில் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இனியும் என்னால் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்க முடியாது என்று நீ புலம்பியதையெல்லாம் இந்த அப்பன் அறியாமல் இல்லை. அது மட்டுமல்ல, இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும், உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த 2024வது வருடம் முடிவதற்குள் நான் கூறுவது அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரப்போகிறது. அதனால் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, நீ மனதளவில் பாதிக்கப்பட்டு சில ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைதான் இப்பொழுது உனக்கு இருக்கிறது. எத்தனை முறைதான் இந்த வாழ்க்கை மீது வெறுப்பை காட்டுவது? ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையே வேண்டாம், இதோடு இதை முடித்து கொள்ளலாம் என்று எல்லாம் நீ நினைத்திருந்தாய் அல்லவா? அப்படிப்பட்ட உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்கின்ற மனநிலையை உன்னிடத்திலே இந்த கருப்பண்ணசாமி ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த மனநிலை உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு மனநிலைக்கு கொண்டு செல்ல போகிறது. என் பிள்ளையே, எல்லோராலும் அத்தனை சுலபமாகவெல்லாம் தன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனாலும் என்னுடைய பிள்ளை, நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவையும் தன்னம்பிக்கையையும் வைத்திருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் இப்போது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து விட வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று என்னதான் நடந்துவிடப் போகிறது என்று பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக மாற்றி காட்டப் போகின்றேன். எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கலாம். அத்தனை பேரும் உன் வாழ்க்கையை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட உன் அப்பன் உன்னை அவ்வப்போது காப்பாற்றி கொண்டுதான் வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் வருகின்ற வலிகளும் வேதனைகளும் அவர்களை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமாக மாற்றி விடுகிறது. அதை போலத்தான் உன்னிடத்தில் வந்த கஷ்டங்களும் வேதனைகளும் இன்று உன்னை செதுக்கி வைத்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த பூமியில் உன்னை போன்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் வேறு யாரும் இல்லை. உன்னுடைய சூழ்நிலையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து விட்டாய். வேறு யாராக இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்துவிட முடியுமா, மீண்டு வந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாதுதான். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருந்தது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரங்களில் உனக்கு சந்தோஷங்களும் கிடைத்தது. தோல்விகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் அதிகமாகத்தான் இருந்தது. என்ன இந்த வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, இதை மாற்ற வேண்டும் என்று துணிந்ததன் காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய துணிச்சல், உன்னுடைய நம்பிக்கை இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கப் போகிறது. மன அமைதியோடு மன நிம்மதியோடு என் குழந்தை இனி நீ வாழப் போகிறாய். என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் உன் அப்பன்தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். உன்னுடைய சந்தோஷங்களில் இந்த கருப்பனும் பங்கெடுத்து கொள்ளப் போகிறேன். இதுவரை உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருந்தது அல்லவா? அதிலே இந்த அப்பன் பங்கெடுத்து கொண்டேன் அல்லவா? இனி உனக்கு சந்தோஷங்களையும் கொடுத்து அதை நான் கண்ணார மகிழ்ச்சியாக காணப்போகிறேன். என்னுடைய சில குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையானது பிரிந்திருக்கிறது. குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல்
சங்கடங்களாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டு நிற்கிறார்கள் அல்லவா? அதுவெல்லாம் இனி மாறப் போகிறது. இனிமேலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க போவது இல்லை. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் இன்னும் சில நாட்களிலேயே கிடைத்துவிடப் போகிறது. உன்னுடைய வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையே இனி மாறப்போகிறது. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டப் போகிறது. என் அன்பு குழந்தையே, எல்லா காலமும் சூழ்நிலையும் உனக்காக கூடி வந்து விட்டது. உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு நிறைவேறப் போகிறது. உன்னுடைய மனதில் ஓடிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பயனை கொடுக்கப் போகிறது. உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் நீ நினைத்து பார்க்கும் பொழுது, இத்தனை கஷ்டங்களையா நான் கடந்து கொண்டு வந்தேன் என்று நினைக்கும்படி உனக்கு சந்தோஷங்கள் வரத்தான் போகிறது. என் அன்பு பிள்ளையே, சில சூழ்நிலைகளில் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று இரக்க குணத்தோடு நீ ஏங்கி நின்றாய் அல்லவா? உன்னுடைய சூழ்நிலை சரியாக மாறப்போகிறது. நீ யாருக்கெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களுக்கெல்லாம் நீ உதவிகள் செய்யத்தான் போகின்றாய். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உன்னை குறைகள் சொன்னார்களோ அவர்களுடைய வாயாலே நீ நல்ல வார்த்தைகளை பெறத்தான் போகின்றாய். எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த போதும் ஒரு நாளும் நீ யாருடைய வாழ்க்கையையும் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்க நினைத்தது கிடையாது. உன்னால் முடிந்த உதவிகளைத்தான் மற்றவர்களுக்காக நீ செய்திருக்கிறாய். அது மட்டுமல்ல, இரக்க குணத்தோடும் மனசாட்சியோடும் மனித தன்மையோடு தான் எல்லோரிடத்திலும் நீ பழகி வந்திருக்கின்றாய். இப்படி இருக்கின்ற உனக்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்க வேண்டுமல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனநிலையில் நான் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. உன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் உன் காலடியிலே பொசுங்கி போகத்தான் போகிறது. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் வந்து தானாக மன்னிப்பினை கேட்கத்தான் போகிறார்கள். என் அன்பு குழந்தையே, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறத்தான் போகிறது. நீ நினைத்த விஷயத்தில் உச்சத்தை தொடப் போகின்றாய். நீ என்னையே முழுமையாக நம்பி வந்து விட்ட பிறகு இந்த கருப்பன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆரம்பத்தில் உனக்கு சோதனைகள் இருந்தது. அதை இந்த அப்பன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உன்னை மீட்டு எடுத்ததும் இந்த கருப்பன் தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்வதற்காகத்தான் இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, எத்தனை கஷ்டங்கள் வந்த போதும் அதையெல்லாம் யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் இந்த கருப்பனிடத்திலே வந்து நீ கதறி அழுது உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சொன்னாய் அல்லவா? அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டு ஒழித்து விடு. இனி எல்லாம் மாறிவிடும் என்று நீ நினைத்தால் மட்டும் போதும். இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே என்றும் நிரந்தரமாக இருக்கும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, வாழ்க்கையில் உச்சத்தை தொடும்படி இந்த கருப்பன் உனக்கு செய்துவிட்ட பிறகு நீ நினைத்தவை எல்லாம் உனக்கு கிடைக்கப் போவது மட்டுமல்லாமல் நல்ல பெயரோடும் புகழோடும் நீ மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய். உன்னுடைய செயலை மட்டும் நீ சரியாக செய்து வா. ஒருபோதும் உன்னுடைய முயற்சிகளை நீ விட்டு விடாதே. இனி எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வாழ்க்கையில் வரப்போவது இல்லை. இந்த கருப்பன் உன்னோடு தான் இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன், உன் இல்லத்திலும் நான் காவலாக நிற்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. இனி நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னை என் கரம் பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டாம், எதை நினைத்தும் வருந்தி நிற்கவும் வேண்டாம். உனக்கு இந்த அப்பன் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.